வணக்கம். 10ஆம் வகுப்பு கணக்கு பாடத்தில் ஆயத்தொலை வடிவியல் பாடத்தில் அடுத்த நிலைக்கு 83 என்ற பகுதியில் இருக்கக்கூடிய வினாக்களை பார்க்கிறோம். பாருங்க, -3,5, 5,6 மற்றும் 5,-2 ஆகியவற்றை முனைகளாக கொண்ட முக்கோணத்தின் பரப்பளவை காண்க அப்படின்னு ஒரு கேள்வி. முக்கோணத்தின் பரப்பளவு அவங்க 3 முனைகள் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ இந்த கணக்கு போடுறதுக்கு முன்னாடியே இந்த 3 முனைகளும் எங்கே அமையும் அப்படின்னு நாம் ஒரு கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு அந்த புள்ளிகளை எந்த வரிசையில் எடுக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். புள்ளிகளை கடிகார திசைக்கு எதிர் திசையில் எடுத்தோம்னா நமக்கு பரப்பளவு ப்ளஸில் கிடச்சிடும். கடிகார திசையில் எடுத்தோம்னா விட மைனஸில் போகும். அப்போ முதல்ல இந்த புள்ளிகளை கண்டுபிடிக்கலாம். இந்த -3,5 எந்த கால் பகுதியில் அமையும்னு பார்த்தா கூட போதும். எக்ஸில் மைனஸு, ஒய்யில் ப்ளஸ். இப்போ நமக்கு இந்த இது தெரியும், எக்ஸு ஒய்யினுடைய ஆயச்சுகள் நம்ம போட்டோம்னா இப்படி போடுவோம். ஸோ இதில் எக்ஸு மைனஸு, இங்கே ஆதி புள்ளி 1, 2, 3 இங்கே ப்ளஸில் போகும், இங்கே -1 -2. அப்போ எக்ஸில் -3 ஒய்யில் 5ன்னு சொன்னோம்னா அது இந்த மூன்றாவது கால், இந்த இரண்டாவது கால் பகுதியில் அமையும். இதுதான் -3,5. அடுத்த புள்ளி 5,6. எக்ஸும் ப்ளஸ்ஸு ஒய்யும் ப்ளஸ்ஸு. எக்ஸும் ப்ளஸ்ஸு ஒய்யும் ப்ளஸ்னால் அது முதல் கால் பகுதியில் அமையும். ஸோ 5,6. அடுத்தது 5,-2. எக்ஸில் ப்ளஸ்ஸு ஒய்யில் மைனஸ்ஸு. ஒய்யில் மேலே ஏறினா ப்ளஸ்ஸு, கீழே இறங்கினா மைனஸ். அப்போ 5,-2ன்னா அதை பாருங்கள், இங்கே இருக்கும் 5,-2. இவங்க கொடுத்த வரிசையிலேயே புள்ளி எடுத்தால் இது முதல் புள்ளி, இது ரெண்டாவது, இது மூணாவது. இது என்ன திசைனா கடிகார திசை, கடிகாரம் சுழலக்கூடிய திசை. அப்படி கடிகாரம் சுழல திசையில் எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு விட மைனஸில் போகும். அப்போ கடிகார திசைக்கு எதிர் திசையில் ஆன்டி கிளாக் வைஸில் நம்ம எடுக்கணும். எதிர்கடிகார திசையில் எடுக்கணும்னா நாம் எந்த புள்ளி, ஒரு புள்ளி இதை நான் ஏன்னு எடுத்துக்கிட்டேன்னா இது முதல் புள்ளினா இதனுடைய எதிர் திசையில் இந்த புள்ளியை பின்னு வச்சுக்கணும், இந்த புள்ளியை சின்னு வச்சுக்கணும். இப்படி முக்கோணம். இங்கெல்லாம் படத்துக்கு மார்க் இல்லை, ஆனால் நம்ம கணக்கு புள்ளிகளை எடுக்கிறதுக்கு வசதியாக சைடில் நம்ம போட்டுக்கிட்டோம்னா எது முதல்ல, எது ரெண்டாவது, எது மூணாவதுன்னு நம்ம எழுதிக்கலாம். therefore முக்கோணம் ஏபிசியின் முனைகள் எதை நான் ஏன்னு எடுத்துக்கிட்டேன், 5,6. அதுதான் x1, y1. அடுத்தது B -3,5. அதுதான் x2, y2. அடுத்தது C 5,-2. அதுதான் x3, y3. இப்போ முக்கோணம் ஏபிசியின் பரப்பளவு சமம், பரப்பளவுக்கான ஃபார்முலா 1/2 இன்ட்டு x1 y1 x2 y2 x3 y3 மறுபடியும் x1 y1 சதுர அலகுகள். இங்கே மேலே அம்புக்குறி போடணும், 3 அம்புக்குறி வரும். அப்புறம் கீழே அம்புக்குறி போடணும், அது ஒரு 3 வரும். இப்போ அந்தந்த மதிப்புகளை அங்கே பிரதியிட வேண்டியது தான். 1/2 இன்ட்டு இந்த 1/2 இந்த பக்கம் போட்டுறக்கூடாது, சமக்குறிக்கு இந்த பக்கம். ஃபார்முலாவே இங்கே தான் ஆரம்பிக்குது. 5, 6 -3, 5 5 -2 5, 6. சரி, சமம் 1/2 இன்ட்டு முதல்ல அந்த மேலே கீழே வரக்கூடிய 3 அம்புக்குறி 5, 25 -3ஐயும் -2ஐயும் பெருக்குனா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 3 2 6 IR 30.
இந்த மூணையும் சேர்த்து ஒரு ப்ராக்கெட் மைனஸ், இது ஃபார்முலாவில் வர மைனஸ். இப்போ ப்ராக்கெட்டை ஆரம்பிச்சுக்கணும். கீழே வந்து மேலே 6 பெருக்கல் -3 -18, 5 பெருக்கல் 5 +25, -2 பெருக்கல் 5 -10. கீழே வந்து 3 ப்ராக்கெட் முடிஞ்சிருச்சு. அப்போ இந்த இதுக்கு ப்ராக்கெட் முடிச்சதுனும் வெளியில் ஒட்டுமொத்தமாக சேர்த்து இந்த ப்ராக்கெட்டை முடிக்கணும். இப்போ மதிப்பு கண்டுபிடிக்கலாம். இங்கே ஒரு 25, இங்கே ஒரு 6, 25 6 31, 31 30 61. ஸோ 1/2 இன்ட்டு 61. இந்த முதல் ப்ராக்கெட்டோட மதிப்பு 61 மைனஸ் இந்த ரெண்டாவது ப்ராக்கெட்டை பார்க்கலாம். ப்ராக்கெட்டுக்குள்ளே இங்கே ஒரு -18, இங்கே ஒரு -10. அப்போ ஒட்டு மொத்தமாக -28. ப்ளஸில் இருக்கிறது 25, 28 மைனஸில் இருக்குது, ப்ளஸில் 25 இருக்குது. அப்போ கொடுத்துட்டோம்னா இன்னமும் -3ன்னு நிற்கும். இங்கே இருக்கிறது ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸு, ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன வருதுன்னா -3. இந்த ப்ராக்கெட் முடிக்கிறீங்க. தட் இஸ் 1/2 இன்ட்டு, இப்போ பாருங்கள் 61 மைனஸ் ஆஃப் மைனஸு ப்ளஸ்ஸு 3 சமம் 1/2 இன்ட்டு 63 1 64, ஒரு 2 இது அடிச்சுன்னா 3 2 சமம் 32 சதுர அலகுகள். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா பரப்பளவுன்னு வந்தாலே கடைசியில் விடையில் அந்த யூனிட் போட்டு தான் விடையை முடிக்கணும். அடுத்த கணக்கு 1, -1, -4, -3, -5 ஆகிய புள்ளிகளால் அமைக்கப்படும் முக்கோணத்தின் பரப்பளவை காண்க. நம்ம வந்து அந்த புள்ளிகள் மூணையும் எங்கே இருக்குது அப்படின்ட்டு தோராயமாக கணக்கு போட்டு பார்க்கலாம். அப்படி அச்சுக்களை போட்டுக்கிட்டோம்னா 1, -1, எக்ஸில் வந்து 1, ஒய்யில் -1, அப்போ இங்கே வரும். அடுத்தது -4, -6, எக்ஸில் -4, ஒய்யில் +6, அப்போ புள்ளி வந்து இங்கே வரும். அடுத்தது எக்ஸில் -3, ஒய்யில் -5, அப்போ மூணாவது கால் பகுதி இங்கே இருக்கும் தோராயமாக. அப்போ நம்ம புள்ளிகளை இணைக்க வேண்டியது தான். 1, -1, -4, -3, -5 கடிகார திசைக்கு எதிர் திசையில். இப்போ இருக்கிறதே பார்த்திங்கன்னா அந்த வடிவத்தில் தான் இருக்குது. ஏ, இது பி, இது சின்னு எடுத்துக்கிட்டால் கொடுக்கப்பட்ட புள்ளிகளே கடிகார திசைக்கு எதிர் திசையில் இருக்குது. அப்போ பிரச்சனையே இல்லை. முக்கோணம் ஏபிசியின் முனைகள் ஏ 1, -1, பி -4, -6, சி -3, -5. ஸோ இது x1, y1, இது x2, y2, இது x3, y3. இப்போ முக்கோணத்தின் பரப்பு முக்கோணம் ஏபிசியின் பரப்பளவு ஃபார்முலா பரப்பளவு சமம் 1/2 இன்ட்டு பாருங்கள் x1 y1, x2 y2, x3 y3, மறுபடியும் x1 y1 எழுதி சதுர அலகுகள்னு முடிக்கணும். மேலே வந்து 3 அம்புக்குறி. முதல்ல மேலே வந்து தான், அடுத்து கீழே வந்து மேலே 3 அம்புக்குறி. இப்போ உரிய மதிப்புகளை பிரதியிடலாம். 1/2 இன்ட்டு 1 -1 -4 6 -3 -5 மறுபடியும் 1 -1 மேலே வந்து கீழே 3 அம்புக்குறி. அதுதான் நினைவில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் கீழே வந்து மேலே 3 அம்புக்குறி.
தட் இஸ் 1/2 இன்ட்டு முதல் ப்ராக்கெட் இந்த மேலே வந்து கீழே ஓர் 6 மைனஸ் 4ஐயும் மைனஸ் 5ஐயும் பெருக்கணும். மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்ஸு 4 5 20. மைனஸ் 3ஐயும் மைனஸ் 1ஐயும் பெருக்கணும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 3 1 3 இந்த ப்ராக்கெட்டை முடிச்சுக்கணும். மைனஸ் இந்த மைனஸ் ஃபார்முலாவில் வரக்கூடிய மைனஸ் மேலே வந்து கீழே வர 3 அம்புக்குறியினுடைய மதிப்பு மைனஸ் கீழே வந்து மேலே போக 3 அம்புக்குறியினுடைய மதிப்பு. இப்போ கீழே வந்து மேலே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ஒரு நாள் 4. அடுத்து 6 இன்ட்டு மைனஸ் 3 இது ப்ளஸ்ஸு இது மைனஸு பெருக்குனா மைனஸு 3 18 மைனஸு இங்கே ப்ளஸ்ஸு பெருக்குனா மைனஸு 5 ப்ராக்கெட்டை முடிச்சுக்கணும். ஃபுல் ப்ராக்கெட்டை முடிச்சுக்கலாம். தட் இஸ் 1/2 இன்ட்டு இங்கே ஒரு 6 ப்ளஸில் 20 ப்ளஸில் அப்போ 26 அப்புறம் ஒரு 3 அப்போ 29 ப்ளஸில் மைனஸ் இங்கே பார்க்கலாம் மைனஸ் 18 மைனஸ் 5. ஸோ மைனஸில் வந்து ஒரு 18 ஒரு 5 கடன் வந்து ஒரு 18 ஒரு 5னா மொத்தம் 23 கடை. அதில் வந்து ஒரு 4 போயிடுச்சு ப்ளஸ் 4 அப்போ கொடுத்துட்டோம்னா மைனஸ் 19. தட் இஸ் 1/2 இன்ட்டு இப்போ ப்ராக்கெட் எடுத்தோம்னு வச்சுக்கோங்க 29 இந்த மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆயிரும் சமம் 1/2 இன்ட்டு 29ஐயும் 19ஐயும் கூட்டணும். 9ஐயும் 9ஐயும் கூட்டினா 18 மிச்சம் 1 1 1 2 2 2 4 48. அப்போ 48 அரை 48 அடித்தோம்னு வச்சுக்கோங்க 24 சதுர அலகுகள். இதுதான் இந்த முக்கோணத்தினுடைய பரப்பளவு. அடுத்த கணக்கு a -1, 2 b k, -2 c 7, 4 ஆகியவற்றை வரிசையான முனைப்புள்ளிகளாக கொண்ட முக்கோணத்தின் பரப்பு 22 சதுர அலகுகள் எனில் கேயின் மதிப்பை காண்க. இந்த முக்கோணத்தில் அவங்களே என்ன கொடுத்துருக்காங்க கணக்கில் இந்த 3 புள்ளிகளும் வரிசையாக அமைந்துள்ளன அப்படின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லை முக்கோணத்தின் பரப்பளவையும் அவங்க கொடுத்தாச்சு. இப்போ இதில் நடுவில் வந்து ஒரு புள்ளியில் வந்து கேன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த மதிப்பை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ முக்கோணம் ஏபிசியின் வரிசையான முனைப்புள்ளிகள். போன கணக்கில் வெறும் புள்ளிகள் தான் கொடுத்தாங்க, நாம் அதை வரிசைப்படுத்தணும். இந்த கணக்கில் அவங்களே தெளிவாக நம்மக்கிட்ட கொடுக்கும்போதே நான் வந்து வரிசையாக தான் கொடுத்துருக்கேன், அதாவது கடிகார திசைக்கு எதிர் திசையில் ஆன்டி கிளாக் வைஸில் தான் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. C7, 4 அப்போ இது x1, y1 இது x2, y2 இது x3, y3. முக்கோணம் ஏபிசியின் பரப்பளவு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். பரப்பளவு எவ்வளவு கொடுத்துருக்காங்க 22 சதுர அலகுகள் கொடுத்தாச்சு. இந்த பரப்பளவு எப்படி வந்திருக்கும், இந்த ஃபார்முலா போட்டு கண்டுபிடிச்சிருக்கணும். 1/2 இன்ட்டு x1 y1 x2 y2 x3 y3 x1 y1. இதுதான் எதுக்கு சமம் 22க்கு சமம். இப்போ இந்த மதிப்புகளை பிரதியிட வேண்டியதுதான். 1/2 இன்ட்டு -1 2 k -2 7 4 -1 2 சமம் 22. ஸோ 1/2 இன்ட்டு இப்போ முதல் ப்ராக்கெட் மேலே வந்து கீழவா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஓர் 2 2. அடுத்தது கேவையும் 4ஐயும் பெருக்குனா ப்ளஸ் 4k. அடுத்து 7ஐயும் 2ஐயும் பெருக்குனா 7 2 14. இந்த ப்ராக்கெட்டை முடிச்சுக்கோங்க. மைனஸ் 2ஐயும் கேவையும் பெருக்குனா 2k. மைனஸையும் ப்ளஸ்ஸையும் பெருக்குனா மைனஸு 2l
14 ப்ளஸ்ஸையும் மைனஸையும் இருக்குன்னா மைனஸு 4 1 4 ப்ராக்கெட் முடிச்சுக்கணும், ஃபுல் ப்ராக்கெட் முடிச்சுக்கணும், சமம் 22. இப்போ இந்த 1/2 1 தொகுதி 2 பகுதி இது இங்கே பெருக்கல் இருக்குது. அப்போ இது அந்த பக்கம் போச்சுன்னு வச்சுக்கோங்க, கீழே இருக்கிற பகுதி மேலே போயிடும், மேலே இருக்கிற தொகுதி கீழே வந்துடும். இது அந்த பக்கம் அனுப்பிடலாம். இந்த இதை முடிக்கலாம். இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 14, அப்புறம் இங்கே ஒரு 4k. அப்போ 4k ப்ளஸ் 16 இந்த ப்ராக்கெட் மைனஸ் இங்கே ஒரு 2k, இங்கே ஒரு -14, இங்கே ஒரு -4, அப்போ -18 இந்த ப்ராக்கெட். இது ரெண்டுக்கும் சேர்த்து ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். சமம் 22 பெருக்கல் 2. இந்த 1 கொண்டாந்து வகுத்தாலும் அதே தான், அதனால் அதை போடலை. அடுத்தது இப்போ இந்த ப்ராக்கெட்டெல்லாம் ரிலீஸ் பண்ணணும். ஸோ 4k ப்ளஸ் 16 இந்த மைனஸை உள்ளே கொண்டு போய் பெருக்கணும்னா -2k மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 18 சமம் 22 பெருக்குனா 44. தட் இம்ப்ளைஸ் இங்கே ஒரு 4k, இங்கே ஒரு -2k. அப்போ 4k மைனஸ் 2kனா 2k. அடுத்தது இங்கே ஒரு 16, இங்கே ஒரு 18 கூட்டினோம்னா ப்ளஸ் 34 சமம் 44. அப்போ 2k சமம் 44 மைனஸ் 34 சமம் 10. தட் இம்ப்ளைஸ் k சமம் 10/2. therefore k-ஓட மதிப்பு எவ்வளவு? 5. ஆக முக்கோணத்தினுடைய முனைகள் கொடுத்துட்டு பரப்பளவு கண்டுபிடிக்கினா அதை போட தெரியணும். அப்படி இல்லாமல் அவங்களே முனைகள் கொடுத்துட்டு அதில் ஏதாவது ஒரு புள்ளி தெரியாமல் பரப்பளவையும் கொடுத்துருந்தாங்கன்னா அதை வைத்து அந்த புள்ளியினுடைய மதிப்பை கண்டுபிடிக்கவும் தெரியணும். அடுத்த கணக்கு p, 5, 6, 5, -2 ஆகியவற்றை வரிசையில் அமைந்த முக்கோணத்தின் முனைப்புள்ளிகளாக கொண்ட முக்கோணத்தின் பரப்பளவு 32 சதுர அலகுகளில் பியின் மதிப்பு காண்க. அவங்களே கொடுத்துருக்காங்க. முக்கோணம் ஏபிசியின் வரிசையான முனைப்புள்ளிகள் எழுதிக்கலாம். A P, P B 5, 6 C 5, -2. ஸோ இது x1 y1, இது x2 y2, இது x3 y3. முக்கோணம் ஏபிசியின் பரப்பளவு சமம் 32 சதுர அலகுகள். எப்படி வருது? 1/2 இன்ட்டு x1 y1, x2 y2, x3 y3, மறுபடியும் x1 y1, மேலே வந்து 3, கீழே வந்து 3 சமம் 32. that is 1/2 into p 5, 6, 5 -2 மறுபடியும் p சமம் 32. மேலே வந்து 3 அம்புக்குறி, கீழே வந்து 3. சரிங்களா? இப்போ 1/2 இன்ட்டு ப்ராக்கெட்டில் மேலே வந்து கீழே p இன்ட்டு 6, 6p ப்ளஸ்ஸையும் மைனஸையும் இருக்குன்னா மைனஸு i2 10. அடுத்தது 5ஐயும் பியும் இருக்குன்னா 5p. ஸோ இந்த ப்ராக்கெட் முடிஞ்சிடும். மைனஸ் இப்போ கீழே வந்து மேலே p 5ஐயும் இருக்குன்னா
5p, 6ஐயும் 5ஐயும் பெருக்குனா 6 5 30, -2ஐயும் pஐயும் பெருக்குனா -2p, இந்த ப்ராக்கெட்டு முடிஞ்சது சமம் 32. ஸோ 1/2 இன்ட்டு, இப்போ இங்கே ஒரு 6p, இங்கே ஒரு 5p, மொத்தம் 6 5 11p -10, இந்த ப்ராக்கெட் மைனஸ் இங்கே ஒரு 5p -2p, அப்போ 5p 2p கொடுத்துட்டோம்னா 3p ப்ளஸ் 30, ப்ராக்கெட்டை முடிச்சுக்கணும், ஈக்குவல் டு 32. தட் இஸ் 1/2 இன்ட்டு, இப்போ இந்த ஃபுல்லாக ப்ராக்கெட்லாம் எடுத்துடலாம், 11p -10, இங்கே இருக்கிறது இந்த மைனஸ் உள்ளே போகணும், அப்போ -3p மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -30 சமம் 32. இந்த 1/2 இந்த பக்கம் போயிடுச்சுன்னா பெருக்கல் ஆகிடும், 2 பெருக்கள் பகுதியில் இருக்கிறது தொகுதிக்கு போயிடும், 1 இங்கே கீழே வகுத்துலுக்கு வந்துடும். இந்த பக்கம் பார்த்தா 11pயில் 3p போச்சுன்னு வச்சுக்கோங்க, 8p -40 சமம் 32 பெருக்கல் 2 சமம் 64. தட் இஸ், அப்போ 8p இஸ் ஈக்குவல் டு 64 ப்ளஸ் 40 சமம் 104. therefore p is equal to 104/8 implies p is equal to 4/8 மீதி 2 24 3/8 24. அப்போ பியோட மதிப்பு 13. அவ்வளோதான். ஆக இந்த முக்கோணம் தொடர்பாக இருக்கக்கூடிய 2 மதிப்பெண் வினாக்களை எல்லாம் நம்ம பார்த்தோம். மற்றதை அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.